எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம மிஸ்டர் பீன் நடிச்ச ஒரு காமெடியான சீரிஸ் மேன் vs பீ. ஒரு பணக்கார ஃபேமிலி வெக்கேஷனுக்காக வெளியூருக்கு போறாங்க. அவங்க வீட்டை பார்த்துக்கணுன்றதுக்காக ஒரு கம்பெனில இருந்து ஒருத்தர் வராரு. அவர் தான் நம்மளோட மிஸ்டர் பீனே. அவரோட வேலை என்னன்னா, இவங்க வெக்கேஷன் முடிச்சிட்டு வர வரைக்கும் வீட்டை பத்திரமா பார்த்துக்கணும். வீட்லயே ஒரு நாய்க்குட்டி இருக்கும், அதுக்கு சாப்பாடு போட்டு குளிப்பாட்டி எந்த ப்ராப்ளமும் இல்லாம வீட்டை பத்திரமா பார்த்துக்கணும். அதுதான் அவரோட வேலை. ஆனா அப்பதான் ஒரு ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. ஒரு தேனி அது இவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை எப்படியாவது தீர்த்து காட்டணும்னு ட்ரை பண்றாரு. ஆனா இவர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் சொதப்பிக்குது. இந்த தேனினால அவருக்கு வந்த ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன, அந்த தேனியை ஒரு வழியா ஒழிச்சு கட்டினாரா இல்லையான்றது தான் இந்த சீரிஸோடைய முழு கதையே. ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்காந்து பாருங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம பண்ணுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எனக்கு வேணும். சரி, ஓகே, ஆரம்பிக்கலாமா? கோர்ட்ல ஹியரிங் நடக்குது. அதுல ட்ரிவர்னு ஒருத்தர் இருக்காரு. மிஸ்டர் ட்ரிவர், உங்க மேல எவிடன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. கார் எடுத்துக்கிட்டு ரொம்ப மோசமா நீங்க டிரைவிங் பண்ணிருக்கீங்க. அந்த கார்ஸை நீங்க டேமேஜும் பண்ணிருக்கீங்க. அதோட விலை மதிப்பு இல்லாத ஆர்ட் ஒர்க் எல்லாம் நீங்க அழிச்சிருக்கீங்க. இதையும் தாண்டி கையில ஃப்ளேம் த்ரோவர் வச்சுக்கிட்டு வீட்டையே பத்த வைக்க ட்ரை பண்ணிருக்கீங்க. இது எல்லாமே நீங்க தான் பண்ணிருக்கீங்கன்னு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. சோ உங்க தரப்புல இருந்து ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களான்னு ட்ரிவர் கிட்ட கேக்குறாங்க. ட்ரிவரும் அப்படியே மேல பாக்குறாரு. ட்ரிவருடைய பொண்ணு ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்பாவுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்குறாங்கன்னு. சோ ட்ரிவரும் அந்த கோர்ட்ல ஒரு தேனி இருந்தது, அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டோடைய ஹவுஸ் ஓனர்ஸ் 2 பேரு. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். வெக்கேஷனுக்காக ஒரு வாரம் ஃபுல்லா அவங்க வெளியே போக போறாங்க. அதனால வீட்டை பத்திரமா பாத்துக்கிறதுக்குனே ஒரு கம்பெனி இருக்கு. அதுல இருந்து ஒரு ஆள் அவங்க ஏற்பாடு பண்றாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப பரபரப்புல இருக்காங்க. ஏன்னா அவங்க கிளம்பி போக போறாங்க. இன்னும் அந்த கம்பெனில இருந்து ஆள் வரவே இல்லை. அவர் வந்தாதான் வீட்டை சுத்தி காமிச்சிட்டு சீக்கிரமா கிளம்ப முடியும். டார்லிங், அந்த கம்பெனில இருந்து வர ஆளு உங்களுக்கு தெரியும் தானே? எனக்கு தெரிஞ்சவன் தான் வர மாதிரி இருந்தது. ஆனா லாஸ்ட் டைம்ல அவனால வர முடியலையாம், வேற ஒரு ஆள் அனுப்புறாங்களாம் அப்படின்னு இந்த ஹஸ்பண்டும் சொல்றாரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. அதுவும் கேட்டுக்கு வெளியே இருந்து அடிக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய வீடு. யார் உள்ள வரணும்னாலும் கேட்டுக்கு வெளியே இருந்து அவங்க காலிங் பெல் அடிச்சு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வீடியோ கேம் வழியா யாருன்னு பார்த்துட்டு இவங்க பட்டன் அழுத்தினாதான் அங்க கதவே ஓபன் ஆகும். சோ வைஃபும் யாரு காலிங் பெல் அடிச்சதுன்னு பாக்குறாங்க. பார்த்தா ஒருத்தர் முதுக காமிச்சுக்கின்னு ஏய் ஷூ ஷூன்னு எதையோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஹலோ, காலிங் பெல் அடிச்சுட்டு யார் நீங்க முதுக காட்டிக்கிட்டு இருக்கீங்க? உடனே நம்ம ஆளு திரும்பி வீடியோ கேம்ல ஹவுஸ் ஓனர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மேம், என்னோட பேரு ட்ரிவர். ஹவுஸ் செட்டிங் டீலக்ஸ் கம்பெனில இருந்து வந்திருக்கேன். இந்த வாரம் நான் தான் உங்க வீட்டை பாத்துக்க போறேன். அந்த ஹவுஸ் ஓனர் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ட்ரிவரோட முகத்தை பார்த்தாலே சுத்தமா நம்பிக்கையே இல்ல. சரி சரி உள்ள வாங்கன்னு கதவை ஓபன் பண்ணி விடுறாங்க. ட்ரிவரும் அப்படியே சைக்கிளை தள்ளிக்கிட்டே உள்ள வராரு. அவரை ஃபாலோ பண்ணி ஒரு தேனியும் வருது. இவரு இந்த தேனியை தான் விரட்டிக்கிட்டு இருந்தாரு ஷூ ஷூன்னு. ஸோ ட்ரிவரும் வந்து அந்த வீட்டை பார்த்தா அது அவ்வளோ பெருசா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அப்புறம் வீட்டு வாசல்ல நின்று அவங்க கிட்ட சாரி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா லாஸ்ட் டைம்ல இங்க வர வேண்டியவர் அவரால் வர முடியல, அதுக்கு பதில் நான் வந்திருக்கேன்னு இவர் சொல்றாரு. ஆனா அதெல்லாம் அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க சீக்கிரமா கிளம்பி போகணும், அதனால பரபரப்பா இருக்காங்க. அந்த ஹவுஸ் ஓனர் ஒய்ஃபும் நாங்க சீக்கிரமா கிளம்பி போகணும், அதனால வேகமா நான் எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன். இதுதான் மேனுவல் புக். உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இதுல இருக்கும். அதோட இதுதான் கிச்சன். கையை ஆட்டினாலே போதும், டோர் தன்னாலே ஓபன் ஆகும். எல்லாமே மோஷன் சென்சார் தான். அப்புறம் இந்த டேப்ல இருந்து தண்ணி வரணும்னா லெஃப்ட் சைட்ல கையை ஆட்டினீங்கன்னா டேப் ஆன் ஆயிடும். மேல ஹாட், கீழே கோல்டு, ரைட் சைட்ல போனா ஆஃப் ஆயிடும். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாய்க்குட்டி வந்து ட்ரிவருடைய மெயின் பாயிண்ட பிடிச்சிருது. ஐயோ என்னங்க இது? அதுதான் அழகான நாய்க்குட்டி. அதோட பேரு கப் கேக். ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆமாமா, ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான், பார்த்தாலே தெரியுது. போய் நாயை கொத்தோட பிடிங்கிடாத. இந்த ஹவுஸ் ஓனர் லேடிக்கும் கால் வருதா, அதுல அவங்க பிஸியா இருக்காங்க. இவரு நாயை தூர தூக்கி போட்டு அங்க ஹவுஸ் ஓனர் அங்கிள் இருக்காரு. இங்க இருக்கிற எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் தான். இந்த ரிமோட்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? இல்ல வேணாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்புறம் என் கூட வாங்கன்னு ட்ரிவரை கராஜ் கூட்டிட்டு போறாரு. அங்க வேற லெவல் கார்லாம் இருக்கு. அதுவும் ஜாக்வாரோட ஃபர்ஸ்ட் எடிஷன் காரே இருக்கு. அதோட ரேட்டு 2 மில்லியன் பவுண்ட்ஸா. அப்புறம் இந்த வீட்லயே ஒரு லைப்ரரியும் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற புக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். புக்ஸோட ரேட் மட்டுமே லட்சக்கணக்கில் இருக்கும். அதனால எங்க நாய்க்குட்டி கப் கேக்க இந்த லைப்ரரிக்குள்ள மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரி டோர் எல்லாம் பாஸ்வேர்டு போட்டாதான் ஓபன் ஆகணும். பாஸ்வேர்டு சொல்லலாம்னு வரும்பொழுது அந்த ஒய்ஃபும் ஹனி ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, மிஸ்டர் ட்ரிவர் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே மேனுவல் புக்ல இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் ஹஸ்பண்டும் அங்க இருந்து போறாரு. ஒய்ஃபும் ட்ரிவர் கிட்ட நீங்க ஆல்ரெடி இந்த மாதிரி வீட்டெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. ஆக்சுவலா இந்த வேலைக்கு நான் ரொம்ப புதுசு, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப், இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த லேடிக்கு சுத்தமா நம்பிக்கையே வரல. கபோர்ட்ல இருந்து அவங்க கோர்ட் எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது மேடம் நான் எடுக்கிறேன்னு இவர் கோர்ட் எடுக்கிறேன்னு அந்த நாய்க்குட்டி விளையாடுற பால் எல்லாம் கீழே தட்டி விட்டுறாரு. ரூம் ஃபுல்லா பால் போகுது. ஐயோ நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் எல்லா பாலையும் பொறுக்கிடுறேன். சரி ஓகே, நாங்க போயிட்டு வரோம். எல்லா விஷயமும் அந்த மேனுவல் புக்ல இருக்கு, அந்த புக்கை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கார்ல வெக்கேஷனுக்கு இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர்ஸ் போறாங்க. இவரும் தூரத்துல இருந்து டாட்டா காட்டுறாரு. பத்திரமா போயிட்டு வாங்க, நான் வீட்டை பாத்துக்கிறேன்னு. ஆனா பாவம் அந்த ஹவுஸ் ஓனர்ஸுக்கு தெரியல இதுக்கப்புறம் தான் வீடே ரண கொடூரமா ஆக போகுதுன்னு. ஏன்னா வீட்டுல நம்ம ட்ரிவரும் அந்த ஹவுஸ் ஓனர்ஸோட நாய்க்குட்டி மட்டும் இல்ல, ஒரு தேனியும் இருக்கு. அது வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. ட்ரிவரும் அந்த ஹவுஸ் ஓனர் ஓபன் பண்ண லைப்ரரியை க்ளோஸ் பண்றாரு. அது ஆட்டோமேட்டிக் டோர். அழகா அது க்ளோஸ் ஆகிட்டே வருது. அவரும் அங்க இருந்து போறாரு. ஆனா அந்த டோர் முழுசா க்ளோஸ் ஆகாம இவர் கீழே தள்ளி விட்டாருல நிறைய பால்ஸ், அதுல ஒரு பால் வந்து டோரை முழுசா க்ளோஸ் ஆகாம தடுத்துக்கிட்டு இருக்கு. அது கவனிக்காம அவர் போய்கிட்டே இருக்காரு. இந்த வீட்டோட
ஃப்ளாட்டோட இன்டீரியர்லாம் வேற லெவல்ல இருக்கு. கை வைக்கிற எல்லா பொருளோட விலையும் ரொம்ப காஸ்ட்லி. அப்படியே பின்னாடி வரும்போது ஒரு சிலையை தள்ளி விட்டுருப்பாரு, நல்ல பிடிச்சிட்டாரு. ஸோ இந்த வீட்டுக்குள்ள நம்ம ஒவ்வொரு அடியையும் பார்த்து வைக்கணும் போலேன்னு அழகா சோஃபால உட்காந்து அவரு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அது தம்மா துண்டு இருக்கிற ஒரு கேக் தான். அதை சாப்பிடறதுக்கு முன்னாடி அவரோட பொண்ணு மேடிக்கு கால் பண்றாரு. ஆனா கால் போகல, அதனால அவர் வாய்ஸ் மெசேஜ் பண்றாரு. ஹேய் மேடி, உங்ககிட்ட ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லணும். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதுவும் பெரிய இடத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஜாலியா ஹாலிடேவுக்கு வெளியே போகலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவரோட கேக்ல அந்த தேனி வந்து உட்காருது. இவரும் அதை விரட்டி விட ட்ரை பண்றாரு. ஆனா அது திரும்ப திரும்ப கேக்குக்கு வருதா, எழுந்து நின்று அதை விரட்டிக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஜன்னலுக்கு வெளியே தள்ளி விடுறலான்னு பார்த்தா தேனியை விரட்டுற கை தெரியாதனமா ஆல்ரெடி கீழே விழ பிடிச்சாருல ஒரு சிலை, அதை தள்ளி விட்டு கீழே விழுந்து தலை தனியா உருண்டி ஓடுது. ட்ரிவருக்கு ஷாக்கு. ஐயோ இதோட விலை எவ்வளோன்னு தெரியலையே, என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அங்க ஒரு தோட்டக்காரன் புல்லெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கான். அவன் பாத்திர போறான்னு ஒரு ஓரமா இப்ப ஒளிஞ்சுக்கிறாரு. ஸோ யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வேகமா கம்ம வச்சு இந்த தலையை ஒட்டலான்னு கிச்சனுக்கு போறாரு. அங்க போயிட்டு கபோர்டை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா ஓபன் பண்ற கைப்பிடியை காணும். எப்படி ஓபன் பண்றதுன்னு அவருக்கு தெரியல. மேனுவல் புக்ல எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்களேன்னு மேனுவல் புக்கை எடுக்கிறாரு. அதுல பார்க்கும்போது தான் எல்லாமே சென்சார், கையை ஆட்டினாலே அதை ஓபன் பண்ணிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மேனுவல் புக்கை எடுத்து அடுப்பு கிட்ட வச்சுட்டு கீழே இருக்கிற கபோர்டுக்கு முன்னாடி கையை ஆட்டுறாரு. அது ஓப்பன் ஆகுது. ஸோ மேல இருக்கிறதையும் அப்படிதான் ஓப்பன் பண்ணும் போலன்னு மேல ஆட்டுறாரு. பார்த்தா அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அட என்னடா இது ஓப்பனே ஆக மாட்டேங்குதுன்னு கையை ஆட்டிக்கிட்டே இருக்காரா. வெளியே அந்த தோட்டக்காரன் பார்த்துடுறாரு. என்ன இந்த ஆளு கையை லூசு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான்னு முறைச்சு பார்க்கும்போது தான் ட்ரிவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. கையை ஆடிக்கிட்டே இருக்காருல, அது அப்படியே தோட்டக்காரனுக்கா திரும்பி டாட்டா காட்டுற மாதிரியே ஒரு சீனை போடுறாரு. அந்த தோட்டக்காரனும் ஓ டாட்டா காட்டுறோம் போலன்னு அவரும் கையை காமிச்சிட்டு அங்க இருந்து போறாரு. ஸோ கம்மு வேணும், அது எங்க இருக்கு, ஒருவேளை நாய் ரூம்ல இருக்குமோன்னு கப் கேக்கோடைய ரூம்குள்ள போறாரு. அங்கேயும் போயிட்டு அங்க இருக்கிற டிராயருக்கு முன்னாடி கையை ஆட்டுறாரு. பார்த்தா அது மோஷன் சென்சார் கிடையாது, நார்மலான டோர் தான். ஸோ அதுவும் ஓப்பன் ஆயிடுது. அங்க ஒரு க்ளூவும் இருக்கு. அதை எடுத்துட்டு வேகமா கிச்சனுக்கு போயிட்டு அந்த சிலையை ஒட்ட வைக்க ட்ரை பண்ணும் பொழுது இங்க அந்த நாய்க்குட்டி இருக்குல்ல, அங்க ஒரு பூனை வருது. அந்த பூனை பிடிக்கிறதுக்காக வெளியே ஓடி போயிடுது. அந்த நாயை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த சிலையை ஒட்டணும்னு ஒட்ட வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா அது ஒழுங்கா ஒட்ட மாட்டேங்குது. தலை அப்படியே சரிஞ்சுக்கிட்டே வருது. அப்பதான் ட்ரிவரும் புரிஞ்சுக்கிறாரு, அதை ஒட்டினா பத்தாது, அதை காய வைக்கணும். நாய் ரூம்ல ஒரு ஹீட்டர் இருந்தது, அதை எடுத்துட்டு வந்து காய வைக்கலான்னு அதே மாதிரி எடுத்துட்டு வந்து தலை கிட்ட வச்சு ஆன் பண்றாரு. அடிச்ச காத்துல தலை பிச்சுக்கிட்டு தூரமா போய் விழுது. அதை எடுக்கலான்னு ஒரு போனா அந்த தலையை அந்த நாய்க்குட்டி கவிட்டு ஓடுது. அட இந்த அரபோத நாய் வர கப் கேக் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே போறாரு. அது ஒரு இடத்துல இருக்கு. அதோட வாயில இருக்கிற அந்த சிலையோடைய கல்லை அப்படியே பிடிச்சி ஒழுங்கா கொடுத்துட்டு இல்லைன்னா அவ்வளவுதான் சாகடிச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது அது கொடுக்கவே மாட்டேங்குது. ப்ளீஸ் நாய்க்குட்டி கூட அப்படின்னு கெஞ்சும் பொழுது அது விட்டுடுது. ஸோ ட்ரிவரும் அந்த தலையை கொண்டு போயிட்டு கம்மை வச்சு ஒட்டுறாரு. இந்த தடவை அதிக காத்து வைக்காம லைட்டான ஹீட்ல அழகா அதை காய வச்சு கரெக்டா அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிடறாரு. இதை அந்த கப் கேக்ன்ற நாய்க்குட்டியும் பாக்குது. இவரும் ஸ்டே அப்படின்னு சொல்றாரு. அதுவும் உட்காந்துருது. அப்புறம் அகைன் அவரோட பொண்ணுக்கு கால் பண்ணி அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா சீக்கிரமா எனக்கு கால் பண்ணு, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு கிச்சன்ல இருக்கிற கபோர்டுக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு தலையை சொறிறாரு. அந்த கபோர்டு ஓப்பன் ஆகுது. அட என்னடா அதிசயம், இவ்வளோ நேரம் நம்ம திறக்க ட்ரை பண்ணும், திறக்கவே இல்லை. தலையை சொரிஞ்சா திறக்குது. சரி அந்த கபோர்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தா கேன் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஒன்று எடுத்து சாப்பிடலான்னு கேன் ஃபுட்டை எடுத்து சமைக்கலான்னு போறாரு. ஆனா பாத்திரம் எதுவும் இல்லை. அதுவும் ஏதோ ஒரு கபோர்ட்ல தான் இருக்கு. கீழே தான் கண்டிப்பா இருக்கணும்னு கீழே உட்காந்து தலையை சொறிகிற மாதிரி பண்றாரு. பார்த்தா ஒரு டிராயர் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ள ஒரு பாத்திரம் இருக்கு. அதை அவரு அடுப்புல வைக்கணும். ஆனா அடுப்புல ஆல்ரெடி அந்த மேனுவல் புக்கை வச்சிருக்காரு. அதை எடுத்து இன்னொரு பர்னர் மேல வச்சுட்டு இந்த பர்னர்ல கிண்ணத்தை வச்சு கேன் ஃபுட்டை கொட்டி அதை சமைக்கலான்னு ஸ்டவ்வையும் ஆன் பண்றாரு. ஆனா கிண்ணம் இருக்குல்ல, அந்த பர்னர் எரியாம புக்கை வச்சாருல அந்த பர்னர் எரிய ஆரம்பிக்குது. அதாவது புக்கு கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது. இது தெரியாத ட்ரிவர் அவரு சாமான கிண்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க அதே தேனி வருது. அவரு வச்சிருந்த கேன் ஃபுட்டை சாப்பிட ட்ரை பண்ணுது. இவரும் ஷூன்னு விரட்டி விடுறாரு. அது போகாம அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கா. ட்ரிவரும் ஒரு கிளாஸ் எடுத்து அப்படியே அந்த தேனியை பிடிச்சிடுறாரு. நீ இதுலயே மாட்டிக்கிட்டு சாவு, நான் சமைக்கிறேன்னு திரும்பி நின்று அவரு ஃபுட்டை கிண்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த பர்னர் எரியவே இல்லை. அது கூட அவருக்கு தெரியல. இங்க இந்த தேனியும் சும்மா இல்ல, அப்படியே அந்த கிளாஸை முட்டி முட்டி கொஞ்சமா நகத்துது. ட்ரிவரும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தா கிளாஸை காணும். எங்கடான்னு பார்த்தா அந்த தேனி அப்படியே தள்ளிட்டு எஜ்ஜி வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. இவரு சுத்தி பாக்குறாரு. ஆனா பக்கத்துல எந்த தேனியும் இல்ல. ஒருவேளை அது டோர் வழியா வெளியே போயிருக்கோன்னு அந்த டோரையும் அவரு க்ளோஸ் பண்ணிடுறாரு. சரி சமைப்போன்னு அவரு சாப்பாடை கிண்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா அது வேகிற மாதிரியே இல்ல. அடுப்பு எரியுதா இல்லையான்னு பெருசா வர வச்சு விட்டுறாரு. அந்த மேனுவல் புக் இருக்கிற பர்னர் தான் பெருசா எரியுது. கொஞ்சம் கொஞ்சமா புக்கும் எரிய ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல அந்த தேனி நம்ம கப் கேக்ன்ற நாய் பக்கத்துல வரும் பொழுது அந்த நாய் அந்த தேனியை பிடிக்க ட்ரை பண்ணுது. ஸோ தேனியும் வேகமா போயிட்டு லைப்ரரியோடைய டோர் கொஞ்சம் ஓப்பன்ல இருந்ததுல, ஏன்னா பால் அங்க மாட்டிக்கிட்டு இருக்கு, அந்த டோர் வழியா அது உள்ள போயிடுது. பின்னாடியே அந்த டாகும் கதவை முட்டி திறந்து உள்ள போயிடுது. அதுக்கப்புறமா அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. இப்ப இடையில எந்த பாலும் இல்லாததுனால அந்த டோர் முழுசாவே க்ளோஸ் ஆயிடுது. இனிமே அதை ஓப்பன் பண்ணணும்னா பாஸ்வேர்ட் போடணும். என்னது ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு ட்ரிவரும் திரும்பி பார்த்தா லைப்ரரிக்குள்ள டாக் இருக்கு. அதுக்குள்ள நாயை விடக்கூடாதுன்னு ஓனர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா அங்க இருக்கிற புக்கோட விலை எல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கும். இவரும் வேகமா போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாரு. ஓப்பன் பண்ண முடியல. பாஸ்வேர்டு கேக்குது. ஓகே பாஸ்வேர்டு கேக்குது. பாஸ்வேர்டு எல்லாமே மேனுவல்ல தான் இருக்கும்னு திரும்பி பார்த்தா
அங்க மேனுவல் புக் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது எப்படி எரியுதுன்னு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறாரு. ஆனா இருந்தாலும் புக் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது சூடா இருக்கிறதுனால அவரால் தொடவும் முடியல. டிராயர்ல கண்டிப்பா கிச்சன் கிளவுஸ் இருக்கணும், அதை எடுக்கலான்னு பார்த்தாலும் அது ஓப்பன் ஆகாது, மோஷன் சென்சார் ஆச்சு. இவர் திரும்பவும் கீழே உட்காந்து தலையை சொறிறாரு. அதுக்கப்புறம் தான் அது ஓப்பன் ஆகுது. அப்புறம் அந்த கிச்சன் கிளவுஸை கையில மாட்டிக்கிட்டு எரியிற புக்கை அப்படியே கொண்டு போய் சிங்க்ல போட்டுறாரு. அங்க டேப் இருக்கு, சரி அதை ஆன் பண்ணி தண்ணியை வச்சு அதை அணைக்கலான்னு பார்த்தா அது ஆன் ஆகி தொலைய மாட்டேங்குது. எப்படி கையாட்டினா எது ஆன் ஆகும்னு தெரியல அவருக்கு. அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து வாட்டரை கொண்டு வந்து ஊத்துறாரு, அப்பதான் அணையுது. அகைன் அவர் லைப்ரரியை பாக்குறாரு. அங்க அந்த கப் கேக்குன்ற நாய் சோஃபாவெல்லாம் கடிச்சு அந்த இடமே கொடூரமாகுது. ஐயோ என்ன பண்றது, கோட் தெரிஞ்சாதானே நம்மளால உள்ள போக முடியும்னு தண்ணி ஊத்தி அணைச்சா அந்த மேனுவலை பார்க்கலான்னு ஓபன் பண்ணா அந்த மேனுவல்ல பாதியா காணோம். அவர் கோடு கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்ல. அப்புறம் அந்த லைப்ரரியோட டோர் கிட்ட போறாரு. ஏய் கப் கேக் எதுவும் பண்ணாத, அமைதியா உட்காரு அப்படின்னு கத்துறாரு. ஆனா அது சும்மா இல்லாம அங்க இருக்கிற பொருள் எல்லாம் கீழே தள்ளி விடுது. இப்படியே போச்சுன்னா லைப்ரரியே காலி ஆயிடும். இந்த ட்ரிவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம டோருக்கு வெளியே நின்னு உள்ளேயே பாத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, எப்படி அந்த நாய்க்குட்டி உள்ள போச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போதுதான் ட்ரிவருக்கு முன்னாடி, அதாவது ரூம்குள்ள ஒரு தேனி அப்படியே பறக்குது. ட்ரிவரை முறைச்சு பாக்குது. சோ ட்ரிவரும் புரிஞ்சுக்கிறாரு எல்லாத்துக்கும் காரணம் இந்த தேனி தானே. தேனியே கேலண்டர்ல நோட் பண்ணி வச்சுக்கோ, உன் சாவு என் கையில தானு முறைச்சு பாக்குறாரு. இவர் என்னதான் வெளியே நின்னு பஞ்ச் டைலாக் பேசினாலும் உள்ள தேனியும் கப் கேக்குன்ற அந்த நாய்க்குட்டியும் இருக்கு. அது உள்ள இருக்கிற ஒரு புக்கை கடிச்சு துப்புது. ஐயோ அதோட விலை பல லட்சமாச்சே, எப்படியாவது உள்ள போகணுமேனு அவரும் யோசிக்கிறாரு. உள்ள போக ஒரே வழி டோர்ல இருக்கிற அந்த பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்டு என்னமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா எல்லா பாஸ்வேர்டும் மேனுவல் புக்ல இருக்கும். இப்ப மேனுவல் புக்கே இல்ல. ஆனா ட்ரிவருக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து 17ல ஆரம்பிக்கிற மாதிரி தோணுது. உள்ள அந்த கப் கேக்கும் தேனியை திறத்துறன்னு அங்க இருக்கிற எல்லா பொருளையும் கீழே தள்ளி விடுது. சீக்கிரமா ஒரு பாஸ்வேர்டை போட்டாகணும். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் 17, அதுக்கப்புறம் என்ன நம்பர்னு தெரியல. கையில மாற்ற எல்லா நம்பரையும் அவர் போடுறாரு. ஆனா எல்லாமே ராங் பாஸ்வேர்டா போனதுனால இனிமே அவரால் நம்பரை டைப் பண்ணவே முடியாது. இந்த வீட்டு ஓனரமா இருக்காங்கல்ல, அவங்க அந்த பாஸ்வேர்டை சொன்னா மட்டும்தான் அது ஓப்பனே ஆகும். இப்ப என்னதான் பண்றதுன்னா அங்க இருக்கிற கண்ணாடி டோரை கையால தட்டுறாரு. அப்பதான் புரிய வருது இது கண்ணாடி, நம்மளால இதை உடைக்க முடியும்னு வேகமா போயிட்டு சுத்தியில எடுத்துட்டு வந்து கண்ணாடியை உடைக்கலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த சுத்தி அந்த கண்ணாடியில பட்டு அப்படியே ஜம்ப் ஆகி பின்னாடி இருக்கிற ஒரு ஆர்ட் ஒர்க்கை கிழிச்சிருது. ஆனா ட்ரிவர் அதை கண்டுக்கல. ஏன்னா அதை விட பெரிய ப்ராப்ளம் இங்க போய்கிட்டு இருக்கு. டோரை ஓபன் பண்ணுமே, நம்மளால இப்ப பாஸ்வேர்டும் போட முடியாது. அதான் வாய்ஸ் கமாண்ட் இருக்குல்ல, சரி நம்மளே பேசி பார்ப்போம்னு 1742 1743 அப்படின்னு ஒரு சொல்லும் பொழுது அது ராங் பாஸ்வேர்டுன்னு வருது. இன்னும் சொல்ல போனா அது கரெக்டா இருந்தா கூட டோர் ஓபன் ஆகாது. ஏன்னா அந்த வாய்ஸ் கமாண்ட் வந்து இந்த வீட்டு ஓனரமா பேசினா அவங்க குரலை கேட்டா மட்டும்தான் அது ஓப்பனே ஆகும். நமக்கு தான் மெமிக்ரி நல்லா வருமே, அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வாய்ஸ்லேயே பேசலான்னு இவரும் ட்ரை பண்றாரு. 1748 இந்த மாதிரி தான் லேடி வாய்ஸ் பேசுறேன்னு ஒரு கிளவி வாய்ஸ்ல அவர் பேசுறாரு. ஆனா என்ன அதிசயம், டோர் ஓப்பன் ஆயிடுது. கரெக்டான பாஸ்வேர்டு 1748. டக்குன்னு உள்ள போயிட்டு அந்த கப் கேக் நாய்க்குட்டியை வெளியே அனுப்பி விட்டு உள்ள இருக்கிற பி கூட சண்டை போட ரெடி ஆகுறாரு கராத்தே ஸ்டான்ஸ்ல. ஆனா அந்த தேனி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, வெளியே வரவே இல்லை. இவரும் அப்படியே கையை கராத்தே மாதிரியே வச்சுக்கிட்டு திரும்பி பார்த்தா சுத்தியில வச்சு கிழிச்சு விட்டாருல ஆர்ட் ஒர்க், அதை இப்பதான் ஒழுங்கா பாக்குறாரு. ஐயோ இதோட விலையும் லட்சக்கணக்காச்சே, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு வேகமா சோஃபாவை குப்பரை திருப்பி அதுல ஒயிட் கலர்ல ஒரு ஷீட் இருக்கு. ஆனா இவருக்கு ரெட் கலர் தான் வேணும். என்ன பண்ணலான்னு யோசிச்சு டொமேட்டோ கெச்சப் எடுத்து அந்த ஒயிட் கலர் துணியில ஊத்தி அதை ரெட் கலர்ல ஆக்கி அதை அந்த ஆர்ட் ஒர்க்ல வச்சு டேப்பை ஒட்டி பக்காவா ரெடி பண்றாரு. பார்த்தாலே பச்சையா தெரியுது அதை ஒட்ட வச்சிருக்காங்கன்னு. என்ன பண்றது, இப்பொழுதைக்கு சமாளிச்சாச்சு. அப்புறம் ட்ரிவர் அந்த லைப்ரரி ரூம்ல போயிட்டு அதை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நைட் டைமே ஆயிடுது. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு காஸ்ட்லியான புக்ல இருந்து பேஜஸ் எல்லாம் பிஞ்சு வந்திருக்கு. அதை எடுத்து திரும்ப ஒட்டுவார்னு பார்த்தா அங்க இருக்கிற கார்பெட் அடியில ஒளிச்சு வைக்கிறாரு. அப்புறம் வெளியே வந்து எரிஞ்சு போன மேனுவல் புக்கை குப்பையில தூக்கி போடுறாரு. டேபிள் அப்படியே அந்த புக்கு எரிஞ்ச அச்சுலாம் தெரியுது. அதை கழுவி தொடைப்பாருன்னு பார்த்தா ஒரு பாத்திரத்தை அங்க வச்சு தடயத்தையே மறைக்கிறாரு. இந்த ட்ரிவருக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அங்க போயிட்டு அவர் தூங்க ஆரம்பிக்கிறாரு. பேக்ல இருந்து அவரோட பொண்ணு போட்டோ எல்லாம் வெளியே எடுத்து வைக்கிறாரு. அந்த பொண்ணு பேரு மேடி. அவருக்கு மேடியா ரொம்ப பிடிக்கும். சடனா மேடி ட்ரிவருக்கு கால் பண்றா. அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு ஹாலிடேக்கு நம்ம வெளியே போறோமா இல்லையா? என்ன இப்படி கேட்கிற மேடி, என்னோட வாய்ஸ் மேல நீ கேட்டியா கேட்கலையா? அப்பா இப்பெல்லாம் யாரும் வாய்ஸ் மெயில் பண்றதே இல்ல, நீங்க தான் அதை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மேடி, இனிமே நான் பண்ண மாட்டேன். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு ஒரு புது ஜாப் கிடைச்சிருக்கு. எங்க மேடியும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அவருடைய அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றா. அவங்களும் ட்ரிவர் கிட்ட வந்து பேசுறாங்க. ஆக்சுவலா ட்ரிவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் டைவர்ஸ் ஆகி 2 பேரும் பிரிஞ்சுதான் வாழ்றாங்க. எப்படியோப்பா அவங்களுக்கு வேலையும் கிடைச்சிருச்சு. நாளைக்கு ஹாலிடேக்கு நம்ம வெளியே போகலாம்ல அப்படின்னு மேடி கேட்கும் பொழுது, ஐம் சாரி டார்லிங், என்னால வர முடியாது. ஒரு வாரத்துக்கு நான் இந்த வீட்டுல தான் இருக்கணும். நான் ஹவுஸ் சிட்டிங் ஒர்க் பண்றேன். சோ நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டிப்பா போகலாம்னு ட்ரிவர் சொல்றாரு. இதனால ட்ரிவரோட ஒய்ஃபும் கடுப்பாகுறாங்க. ஒவ்வொரு தடவை பிளான் பண்ணாலும் ஏதாவது ஒன்னு சொல்லி அடுத்த வாரம்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நமக்குள்ள டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் உன்னோட தொந்தரவுல இருந்து தப்பிக்க முடியாம நான் இருக்கேன், ஏதோ ஒன்னு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேடின்ற பொண்ணு ரொம்ப சோகமா இருக்கா. ஏன்னா நாளைக்கு அவ ஹாலிடேக்கு வெளியே போலான்னு நினைச்சா அவங்க அப்பா கூட. சோ நைட் டைம் வரை இவர் தூங்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லா டோரையும் லாக் பண்ணி செக்யூர் பண்ணணும். நம்ம ஆளுக்கு மிமிக்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. ஒவ்வொரு லாக்கையும் அந்த ஹவுஸ் ஓனர் லேடியோட வாய்ஸ்லயே எல்லாத்தையும் லாக் பண்ணி கடைசியா அவரு தூங்கவும் செய்யறாரு. அப்பதான் டோருக்கு வெளியே ஏதோ ஒரு சவுண்ட். என்னடான்னு பார்த்தா அடியில தேனி இருக்கிற மாதிரி தெரியுது. அடி தேனியே நீ இங்கதான் இருக்கியான்னு மெதுவா போயிட்டு
ஆர்வ கோளாறுல டோரை ஓபன் பண்ணிடுறாரு. வீடு ஃபுல்லா அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஒன்ஸ் நம்ம செக்யூரிட்டி லாக்க போட்டதுக்கு அப்புறம் அதை டீஆக்டிவேட் பண்ணாம டோரை நம்ம ஓபன் பண்ணிட்டா ஏதோ திருட்டு பசங்க தான் உள்ள வராங்கன்னு அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ஃபுல்லா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இவரும் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணோன்னு ஹவுஸ் ஓனர் லேடியோட வாய்ஸ்லயே கத்துறாரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த அலாரமும் ஆஃப் ஆயிடுது. அப்புறம் அவரு தூங்கவும் செய்யறாரு. அடுத்த நாள் ஆகுது. நேத்து பண்ண தப்ப பண்ணக்கூடாதுன்னு அவரு லேடியோடைய வாய்ஸ்லயே பேசி ஒவ்வொன்றத்தையும் அன்லாக் பண்ணிட்டு வெளியே வராரு. ஃபர்ஸ்ட் வேலை அந்த கப் கேக்ன்ற டாகுக்கு சாப்பாடை கொடுக்கணும். அதுக்கு டாக் ஃபுட் மட்டும் தான் கொடுக்கணும். அதோட அந்த நாய்க்கு நட் அலர்ஜி இருக்கு. ஸோ நட்ஸ் கலந்த ஃபுட் ஏதாவது சாப்பிட்டுருச்சுன்னா அவ்வளவுதான், அது பாம்பு போட ஆரம்பிச்சிடும். கேவலமான நாத்தத்தோட ஆய் போக ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரிவரும் அந்த நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வைக்கிறாரு. நல்லா சாப்பிடு கப் கேக்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு யோகா சாப்பிடலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா ஒவ்வொரு கப்போட ஓபன் பண்றதுக்கும் அது மோஷன் சென்சார் தான். அதை அவர் ஒழுங்கா கத்துக்காம கீழே உட்காந்து தலையை சொறிவாரு. டோர் ஓபன் ஆகும். அது பழகி போயிடுச்சு. அதையே பண்றாரு. அப்புறம் யோகட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அங்க அந்த தேனி திரும்பவும் வருது. அதை விரட்டணுன்றதுக்காக கையில யோகட் இருக்கு, அதை வச்சே விரட்ட ட்ரை பண்றாரு. அப்போ ஒரு யோகட் அவரோட சாக்ஸ்ல விழுந்துருது. அப்புறம் அந்த தேனியும் அங்க இருந்து போயிடுது. இவரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த தேனி அப்படியே சுத்திக்கிட்டு வந்து அவரோட சாக்ஸ்ல கொஞ்சம் யோகட் பட்டதுல அதுல மொய்ச்சிக்கிட்டு இருக்கு. நல்லா அந்த யோகட்டை தின்னுட்டு நேரா ட்ரிவருடைய பேண்ட்டுக்குள்ள போயிடுது. இந்த நேரத்துல வெளியே யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ட்ரிவரும் போய் பார்த்தா அது ஒரு போலீஸ் ஆபீசர். சார், நேத்து நைட்டு அலாரம் அடிச்சது, நாங்க ஆளுங்களை அனுப்புறதுக்குள்ள திரும்ப அலாரம் ஆஃப் ஆயிடுச்சு. சோ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்க யாரு, இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரா? ஆக்சுவலி நான் இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் கிடையாது அப்படின்னு பேச வரும்போதுதான் பேண்ட்டுக்குள்ள போன தேனி வேலையை காட்ட ஆரம்பிக்குது. கண்ட இடத்துல எல்லாம் கடிச்சு வைக்குது. இதனால ட்ரிவரால ஒழுங்கா பேச முடியல. காலெல்லாம் ஒரு மாதிரி ஆட்டுறாரு. நாய் ஒண்ணு கடிக்கிற மாதிரி ஒரு காலை வேற தூக்கிக்கிறாரு. இங்க போலீஸுக்கு எதுவும் புரியல, என்ன இந்த ஆளு ஒரு மாதிரி பண்றான்னு. ட்ரிவருக்கு வேற அரிக்குது போல. நல்லா வரட்டு வரட்டுன்னு சொறிறாரு. என்ன இவன் இந்த சொறிறான்னு போலீஸுக்கு புரியல. ஏங்க நீங்க ஓகே தானே? நீங்க தானே ஓனரு? ஆக்சுவலி நான் ஓனர் கிடையாது, நான் ஹவுஸ் சிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹவுஸ் ஓனர்ஸ் வெக்கேஷன் முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன்னு சொல்றாரு. அதுவும் உடம்ப ஆட்டிக்கிட்டே. பேண்ட்டுக்குள்ள தேனி போன வேலை இவரு இலியானா மாதிரி இடுப்ப ஆட்டி ஆட்டி ஆட்டுறாரு. அரிப்பு தாங்க முடியாம டோர்ல போய் இடிச்சுக்கிட்டு தேய்க்க ஆரம்பிக்கிறாரு. ஐயோ சரியான கிறுக்கனா இருப்பான் போலயே. சரி நான் வரேன்னு போலீஸும் அங்க இருந்து போயிடுறாரு. இவரும் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ ட்ரிவருக்கு இப்ப தெரியும் அந்த தேனி நம்மளோட பேண்ட்டுக்குள்ள இருக்கு. அப்படியே அழகா பிடிச்சிடலான்னு மெதுவா பேண்ட்டை கலட்டுறாரு. கால் விடுற அந்த ஓட்டை இருக்குல்ல கீழே, அது ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டு அப்படியே மெதுவா கலட்டி மேலையும் நல்லா பின்னடிச்சு விட்டுறாரு. ஸோ உள்ள தேனி மாட்டிக்கிச்சு. அழகா வெளியே தூக்கி போட்டுடலான்னு போகும்பொழுது இவருக்கு முன்னாடியே அந்த தேனி பறந்து வருது. எப்படி இது நம்ம பேண்ட்டுக்குள்ள இருந்தது வெளியே வருதுன்னு பேண்ட்டை செக் பண்ணி பார்த்தாதான் பயவுள்ள ஜிப்பே போடலாம். அந்த ஜிப் வழியா வந்துருச்சு. ஸோ இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தது இன்னொரு பிளான் போடுறாரு. அங்க ஒரு அவன் இருக்கு. அந்த அவனுக்குள்ள சாப்பிட்ற மாதிரி ஒரு பொருளை வச்சா அதை திங்கிறதுக்கு தேனி வரும். அந்த நேரத்தில் அதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்றது தான் பிளானே. பக்கத்துல இருந்துகிட்டு க்ளோஸ் பண்ண முடியாது, தேனி பறந்துடும். அதனால நீட்டா ஒரு தொடப்ப மாதிரி எடுத்துக்கிட்டு தூரத்துல இருந்தே அவனை க்ளோஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றாரு. அது க்ளோஸும் ஆகுது. இப்படி பயவுள்ள ட்ரிவர் ஜட்டியை மட்டும் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி பண்றத வெளியே இருக்கிற தோட்டக்காரன் பாத்துறான். அந்த தோட்டக்காரர் கையில ஒரு ஃபிளேம் த்ரோவர் இருக்கு. அதை வச்சு தோட்டத்தை என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை நம்பாலும் நோட் பண்ணிட்டு ஐயோ ஏதாவது மாத்தணுமேனு அழகா அந்த பெரிய தொடப்பத்தை வச்சு டேபிள கிளீன் பண்ற மாதிரி ஒரு சீனை போடுறாரு. தோட்டக்காரரும் அங்கிருந்து போயிடுறாரு. ஸோ ட்ரிவர் ஒரு பிரெட் எடுத்து அதுல பீனட் பட்டரை தடவி அவனுக்குள்ள வைக்கிறாரு. இப்படி பீனட் பட்டரை தடவினார்ல கத்தி, அதை கழுவாம கீழே ஒரு இடத்துல வச்சிடறாரு. அதை மோப்பம் முடிச்சு வந்த அந்த கப் கேக்குன்ற டாகு அந்த கத்தில இருக்கிற பீனட் பட்டரை நக்கி நக்கி சாப்பிட ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கு நட்டுனா அலர்ஜி. இதெல்லாம் ட்ரிவர் பார்க்கவே இல்லை. அவரோட மோட்டிவ் ஃபுல்லாவே அந்த பீயை பிடிக்கணும்ன்றது தான். அப்படியே ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. இவர் நினைச்ச மாதிரியே அந்த தேனி பறந்து வந்து அவனுக்குள்ள இருக்கிற அந்த பீனட் பட்டர் மேல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்குது. இவரும் கையில இருக்கிற பெரிய தொடப்பத்தை வச்சு அவனை க்ளோஸ் பண்ணிடுறாரு. எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா அந்த தேனியை பிடிச்சிடுறாரு. அப்பதான் ஒரு வீடியோ காலும் வருது இந்த ஹவுஸ் ஓனர் லேடி கிட்ட இருந்து. சொல்லுங்க மேடம், வீடியோ கால்லாம் பண்ணிருக்கீங்க, அது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லல. ஏன்னா செக்யூரிட்டி சிஸ்டம் கிட்ட இருந்து எங்களுக்கு கால் வந்தது. நேற்று நைட்டு அலாரம் அடிச்சுதாமே, அது வந்து பாஸ்வேர்டை மறந்துட்டேன் மேடம், தெரியாம டோரை ஓபன் பண்ணிட்டேன், அதுதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஆமா, என்னோட கப் கேக் என்ன பண்றா? கப் கேக் தானே. அந்த நாய்க்குட்டி அழகா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது தான் அது கத்தில இருக்கிற பீனட் பட்டரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. எங்க ட்ரிவருக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அலர்ஜி அந்த நாய்க்குட்டிக்கு பீனட்னா. அதோட எஃபெக்டும் ஆரம்பிக்குது. அந்த நாய் பாம்பு போட ஆரம்பிக்குது. அந்த சவுண்டு வீடியோ கால்ல இருக்கிற ஹவுஸ் ஓனர் லேடிக்கும் கேக்குது. ட்ரிவர், என்ன சவுண்ட் அது? அது வந்து என்னோட வயிறு தான், எனக்கு வயிறு சரியில்லை, அதான் பாம்பு போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் கப் கேக்க பார்க்கணும், கொஞ்சம் காட்டுறீங்களான்னு இவங்க கேட்க இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா வீடியோ கால்ல கப் கேக்க காட்டினா பச்சையா தெரியும். அந்த அலர்ஜினால இப்ப அது சோர்ந்து போய் ஒரு மாதிரி ஆகுது. ஓகே நோ ப்ராப்ளம் மேடம், நான் கப் கேக்க
என்ன ஆச்சு மொபைலுக்கு, சிக்னலே கிடைக்கல, எப்படி ஸ்டக் ஆயிடுச்சு பாரு இப்படின்னு ஹவுஸ் ஓனர் லேடி நினைக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே நம்ம ஆளு போட்ட சீன் தான். சிக்னல் கட் ஆன மாதிரி அப்படியே அசையாம நிக்கிறாரா. ஹவுஸ் ஓனர் லேடியும் சிக்னல் ப்ராப்ளம் நினைக்கிறாங்க. டக்குனு ஒரு காலையும் கட் பண்ணிடுறாரு. இப்ப அலர்ஜினால அஃபெக்ட் ஆகி இருக்கிற அந்த நாய்க்குட்டியை தூக்கிக்கிட்டு அதோட இடத்துல படுக்க வைக்கிறாரு. அது உடம்புல இருந்து கெட்ட ஸ்மெல் வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைய பாம் போட போகுது, அதோட ஆயும் போக போகுது. கப் கேக் நீ எங்கே இரு, நான் அந்த தேனியை ஒரு வழி பண்றேன்னு வேகமா அவன் கிட்ட வராரு. அங்க அவனை ஆன் பண்ணி மொத்தமா பொசிக்க எடுத்துடலாம்னு நினைக்கும் பொழுதுதான் ட்ரிவருக்கு மனசே இல்ல, ஒரு உயிரை நம்ம சாகடிக்கணுமான்னு. அந்த தேனியை நம்ம கொல்ல வேணாம், ஜஸ்ட் அதை வெளியே விட்டுறலாம், அது பறந்து எங்கேயாவது போயிடும்னு. இந்த அவனை மட்டும் தனியா கழட்ட முடியுமான்னு ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு வந்து அப்படியே அவனை வெளியே கழட்டிடுறாரு. அதை கார்டனுக்கு வெளியே கொண்டு போறாரு. டோர் அவரு ஓப்பன்லேயே தான் வச்சிருக்காரு. ஏன்னா வெளியே இருந்து நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான், திரும்ப உள்ள போகவே முடியாது. அதனால ஓப்பன்லேயே வச்சுக்கிட்டு அப்படியே அவனை தூக்கிக்கிட்டு கார்டனுக்கு போயிட்டு அந்த தேனியை ரிலீஸ் பண்ணலான்னு ரிலீஸும் பண்ணி விட்டுறாரு. அதுவும் வெளியே வருது. அப்படியே பறந்து எங்கேயாவது போயிடுன்னு பார்த்தா திரும்ப அந்த டோர் ஓப்பன்ல இருக்கிறத பார்த்துட்டு வேகமா வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணுது. இதை நம்ம ஆளும் பாக்குறாரு. என்னது இது வீட்டுக்குள்ள போகுதுன்னு இவரும் ஓடுறாரு. இங்க தேனிக்கும் ட்ரிவருக்கும் இடையில ஒரு ரன்னிங் ரேஸே நடக்குது. அது வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம டோரை க்ளோஸ் பண்ணணும்னு ஓடி போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ற கேப்ல தேனி உள்ள போயிடுது. இவரு டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்பதான் இவருக்கே புரிய வருது, நம்ம வெளியே இருந்து டோரை ஓபன் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்மளால உள்ள போக முடியாதுன்னு. ஆனா தேனி உள்ளதான் இருக்கு, ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கு. இவர் வெளியே இருந்து அப்படியே தேனியை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காரு. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம ட்ரிவரும் அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறாரு. அப்பதான் ஒரு டோருக்கு கீழே அந்த கப் கேக் நாய்க்குட்டி வரதுக்காக ஒரு பாத் இருக்கு. ஆனா என்ன, அது க்ளோஸ் ஆகிருக்கு. அது ஓபன் ஆகணும்னா கப் கேக்கோடைய காலர்ல இருக்கிற சென்சாரால மட்டும்தான் முடியும். சோ இந்த ட்ரிவரும் பிளான் பண்றாரு, எப்படியாவது அந்த கப் கேக்கை இந்த வழியா வர வச்சுட்டோம்னா டோர் ஓபன் ஆகும், டக்குன்னு நம்ம உள்ள பூந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கப் கேக்கை தேடி போறாரு. அப்படியே வெளியே இருந்தே கப் கேக்கை கூப்பிடுறாரு. ஆனா அதுவே பாவம் நட் அலர்ஜினால வாயிலையும் வயிற்றுலயும் போய் டயர்டா படுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஆளு சும்மா வர்ற மாதிரி இல்ல, கப் கேக் கமான் கமான் இங்க வா அப்படின்னு அதை கூப்பிட ட்ரை பண்றாரு. ஆனா ட்ரிவர் அது ஒரு மனுஷனா கூட மதிக்கல, அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கு. இவரும் முக்கி பாக்குறாரு, முணங்கி பாக்குறாரு, எதுவும் நடக்கல. அப்பதான் ட்ரிவருக்கு ஒரு ஐடியா வருது. ஓடி போயிட்டு அங்க இருந்த ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து, ஹே கப் கேக், இந்த பூனையை பாரு, இதுதானே எப்பவுமே நீ திறத்திக்கிட்டே இருப்ப, வான்னு அப்படியே அந்த டோரு கீழே இருக்கிற டாக் பாத் வழியா வச்சிடுறாரு. அந்த வழியா கப் கேக்கும் வெளியே வந்து பூனையை திறத்திக்கிட்டு ஓடுது. இவரு அந்த டோர் க்ளோஸ் பண்றதுக்குள்ள உள்ள போகலான்னு பார்த்தா அதுக்குள்ள அது க்ளோஸ் ஆயிடுது. இப்ப வேற வழியே இல்ல, ட்ரிவருக்கு கப் கேக்குடைய காலர் வேணும். ஆனா அது பூனையை திறத்திக்கிட்டு இருக்கு. நீ எதை வேணா திறத்து, காலரை மட்டும் கொடுன்னு கப் கேக் கிட்ட இருந்து காலர் எடுத்துட்டு வந்து அதை இவர் கழுத்துல மாட்டிக்கிட்டு நாய் மாதிரியே உள்ள நுழைறாரு. சோ டோரும் ஓபன் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும்பொழுது சடனா அது க்ளோஸ் ஆயிடுது. ஏன்னா அந்த காலரோட சென்சார் வந்து டாகோடைய லென்த் அளவுக்கு இருக்கும். இவர் அதை கழுத்துல மாட்டிக்கிட்டு பாதி தூரம் போயிட்டாரா, சென்சாரோட சிக்னல் கிடைக்காம டோர் க்ளோஸ் ஆகி இவரோட முதுக நசுக்க ஆரம்பிக்குது. சரி முதுகுதான் நசுக்குதுன்னு பார்த்தா இவருக்கு முன்னாடி அந்த கப் கேக் அசிங்கம் பண்ணி வச்சிருக்கு. அதோட நாத்தமும் தாங்க முடியல. இதையும் தாண்டி இவருக்கு முன்னாடி அந்த தேனி அழகா பறக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தேனி தான். சோ எப்படி இதுல இருந்து வெளியே வருதுன்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்க பூனையை தரத்துக்கிட்டு இருக்கிற கப் கேக் அந்த பூனை பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கு. பூனையும் நேரா நம்ம ட்ரிவரோடைய டிக்கி கிட்ட வந்து ஒரு ஜம்ப் பண்ணிடுது. இது தெரியாத கப் கேக்கு ட்ரிவரோடைய டிக்கியவே ஒரு கடி கடிச்சிருது. வலி தாங்க முடியாம அம்மானு கத்திக்கிட்டே உள்ள விழுறாரு. நம்ம கப் கேக் தரையில அசிங்கம் பண்ணி வச்சிருக்கல, அதுலயா ஒரு முகம் பட்டு நார ஆரம்பிக்குது. அப்படியே மெதுவா எழுந்துக்கிறாரு. பின்னாடி டிக்கில இருந்து ரத்தம் வேற வருது. அப்புறம் ஒரு துணி எடுத்து முகத்தையும் துடைக்கிறாரு. சோ நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் அந்த தேனி தான். அந்த தேனியை சும்மா விடக்கூடாதுன்னு கையில டென்னிஸ் பேட் எடுத்துக்கிட்டு விரட்டி விரட்டி பொலன்னு பொழக்கிறாரு. ஆனா அது மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனா எப்படியோ ஒரு போடு போட்டுறாரு. அது ஒரு டப்பாக்குள்ள விழுந்துருது. அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி பிளண்டரை எடுத்துட்டு வந்து 4 வரட்டுறாரு. அப்புறம் அது செத்து போயிடுச்சான்னு உள்ள பார்த்தா அது உயிரோட அப்படியே பறந்து வருது. கையில பிளண்டரை வச்சுக்கிட்டு அதை வச்சே போட்டு தரலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அங்க இருக்கிற காஸ்ட்லியான ஒரு பொருள்ல பிளண்டர் மாட்டிக்கிட்டு அதுவும் நாசமாகுது. சோ ட்ரிவரும் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியானது, நம்ம ஒவ்வொன்றுத்தையா ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே வரும்னு. அந்த தேனியை கொண்டுடணும்னு பாக்குறாரு. அந்த தேனியும் சிம்னி வழியா அப்படியே மேல போகுது. இவரும் உள்ள போறாரு. ஆல்ரெடி அங்க நெருப்பெல்லாம் போட்டு ஒரே சாம்பலா இருக்கு. சடனா காலிங் பெல் சவுண்ட் கேட்ட உடனே ட்ரிவர் கீழே விழுந்துறாரு. உடம்பு ஃபுல்லா கறி ஆகுது. அந்த தேனியை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். யாரு காலிங் பெல் அடிச்சதுன்னு வெளியே போய் பார்க்கலான்னு பார்த்தா அது போலீஸ். அவருக்கு முன்னாடி உடம்பெல்லாம் கறியை பூசிக்கிட்டு இந்த மாதிரி டவுசர் மாட்டிக்கிட்டு இருக்க கூடாதுன்னு கபோர்ட்ல இருந்து ஒரு ஃபெதர் கோட் எடுத்து மாட்டிக்கிறாரு. அப்புறம் டோரை ஓபன் பண்ணி போலீஸ் கிட்டையும் பேசுறாரு. போலீஸ் பார்த்துட்டு என்ன கன்றாவியான ட்ரெஸ் இது, கன்றாவிலாம் சொல்லாதீங்க, இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷனு. ஓ அப்படியா, சரி நான் ஏன் வந்திருக்கேன்னா இந்த ஏரியாக்குள்ள திருடங்க வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அதனால எல்லார் வீட்டையும் நாங்கள் அலர்ட் பண்றோம். யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தாங்கன்னா உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்க வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு போலீஸ் சொல்ல. அப்படின்னா என்னதான் நீங்க ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணணும். என்ன சார் சொன்னீங்க? இல்ல ஒன்னும் இல்ல, நான் கால் பண்றேன்னு சொன்னேன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போயிடுறாரு. அப்புறம் ட்ரிவருக்கு ஒரு ஃபோன் காலும் வருது. அது அவரோட எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட இருந்து தான். அவங்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்ன ட்ரெஸ் இது, அது ஒன்றும் இல்லை, எனக்கு வேற எந்த ட்ரெஸ்ஸும் கிடைக்கல, இதான் கிடைச்சது, முகம் எல்லாமே கறி ஆயிடுச்சு. அதோட வெளியே வேற போலீஸ் இருந்தாரா? என்னது போலீஸா? இந்த தடவை என்ன பண்ணி தொலைஞ்சிங்க? நான் எதுவும் பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த தேனி தான். என்னது தேனியா? ஒரு தேனி மேல பழி போடுறீங்களா ட்ரிவர்? உங்களுக்கு
உங்களுக்கு என்ன ஆச்சு, விட்டாது உங்களை அடிச்சதுன்னு சொல்லுவீங்க போல. ஆமாப்பா, அது உண்மையிலே என்ன அடிச்சது. ட்ரிவர், போதும், ப்ளீஸ் ஸ்டாப். இப்போ உங்களுக்காக தான் நான் ஷெட்யூல் எல்லாமே மாத்தி வச்சுட்டேன். அடுத்த வாரமும் வராம ஏதாவது கதை விட்டீங்கன்னா அவ்வளவுதான், நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் நம்ம பொண்ணுக்காகவாவது அடுத்த வாரம் கொஞ்சம் ஃப்ரீயா இருங்கன்னு சொல்றாங்க. ட்ரிவரும் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் நான் எந்த பிளானையும் சொதப்ப மாட்டேன். அதோட இப்ப அந்த தேனியும் காணும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். சரி, ஓகே ட்ரிவர், எனக்கும் வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் போயிட்டு கிளீன் பண்ணுங்க, உங்க முகலாம் பார்க்க கேவலமா இருக்கு. சரி சரி வையின்னு காலை கட் பண்ணிட்டு ட்ரிவரும் அந்த Dress காலர் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு குளிக்கலான்னு மேல இருக்கிற பெட்ரூமுக்கு போறாரு. எங்க சிம்னி வழியா போன அந்த தேனி திரும்பவும் உள்ள வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல ட்ரிவரும் அந்த ரூம்குள்ள போறாரு. பாத்ரூம் அவ்வளவு பெருசா இருக்கு. உள்ள போயிட்டு எது ஷவர் ஆன் பண்றதுன்னு தெரியல, ஏதோ ஒரு பட்டன் அழுத்துறாரு. பார்த்தா பாட்டு கேக்குது, கலர் கலரா லைட் எரியுது, அப்புறம் தண்ணியும் ஊத்துது. செம ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே குளிக்கிறாரு. இப்படி ஒரு ஷேம் பப்பி ஷேமா குளிச்சுக்கிட்டு இருக்கிறத அந்த தேனி பாத்துக்கிட்டு இருக்கு. இவரும் பயந்துடுறாரு. உடனே தண்ணி எடுத்து அது மேல அடிக்கிறாரு. ஆனா அது கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருக்கு. சோ மேல் வழியா தண்ணி அடிச்ச உடனேயுமே அது கீழே விழுந்துருது. உடனே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அவர் வெளியே வந்து பாக்குறாரு. அந்த தேனியை நசுக்கலான்னு பார்த்தா அது அந்த இடத்துல காணும். இவரும் பக்கத்துல போயிட்டு க்ளோஸ் அப்ல பார்க்கும்போது தான் சொட்டு சொட்டா தண்ணி கட்டிலுக்கு அடியில போகுது. இவரும் அதை ஃபாலோ பண்ணி போய் அப்படியே எகிரி குதிச்சு அடியில பார்க்கும் பொழுது அந்த தேனி நனைஞ்சு போயிருக்கு. அது உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம விடக்கூடாதுன்னு ட்ரிவர் உடனே ஒரு ஹேர் ட்ரையரை எடுத்து அதை அந்த தேனி மேல அடிக்கிறாரு. தேனியும் பிச்சுக்கிட்டு உருண்டிக்கிட்டு வெளியே ஓடி வருது. எதுவா இருந்தாலும் ட்ரிவர் வேகமா பண்ணணும். ஏன்னா தேனி ஈரமா இருக்கிற வரைக்கும் தான் அது கீழே இருக்கும். ஈரம் காஞ்சி போயிடுச்சுன்னா அது பறந்து ஓடி போயிடும். இவரும் பக்கத்துல இருந்து ஒரு செருப்பு எடுத்து அடிக்கிறாரு. ஆனா அது ஹீல்ஸ். தம்மா துண்டு மோன கரெக்டா தேனி மேல எப்படி அடிக்கும், மிஸ் ஆகுது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா ஈரம் காஞ்சி பறக்க ஆரம்பிக்குது. இவரும் அடிக்க ட்ரை பண்றாரு, முடியல. அது அப்படியே பறந்து கீழே ஒரு கிராண்ட் பியானோக்குள்ள போயிடுது. அந்த தேனி பின்னாடியே வந்து ட்ரிவரும் அப்படியே மெதுவா வந்து பாக்குறாரு. எங்கன்னு தேடும்போதுதான் அது பியானோக்குள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. சோ மெதுவா அந்த பியானோ பக்கத்துல போறாரு. அந்த தேனி எதிர்பார்க்காத நேரத்துல பியானோவை க்ளோஸ் பண்ணிடுறாரு. சோ அது உள்ளேயே மாட்டிக்குது. அது எந்த இடத்துல இருக்குன்னு எட்டி பார்த்துட்டு அங்க இருக்கிற கீ அழுத்துறாரு. அந்த தேனியும் அதுல மாட்டாம எஸ்கேப் ஆகி போக ட்ரை பண்ணுது. சோ திரும்பவும் ஓபன் பண்ணி எங்க இருக்குன்னு பார்த்து அங்க இருக்கிற கீ அழுத்துறாரு. இப்படியே பார்த்து அழுத்தினா என்ன பண்றது, அங்க விர்ச்சுவல் பிளேயர் இருக்கு. அதுல ஒரு சாங்கை பிளே பண்ணி விட்டுறாரு. சோ பியானோ தன்னால வாசிக்குது. உள்ள இருக்கிற தேனியும் அங்க இருக்கிற கீ அழுத்துறதுனால இது அடி வாங்குது. அப்புறம் அந்த மியூசிக் ஆஃப் பண்ணிட்டு காதை வச்சு கேட்கிறாரு. உள்ள எந்த சவுண்டும் இல்ல. சோ தேனி காலி ஆயிடுச்சுன்னு ஓபன் பண்ணா டக்குனு அது வெளியே போகுது. இவரும் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா இவரோட கைவிரல் மாட்டிக்கிட்டு வலியில துடிக்கிறாரு. இந்த ட்ரிவரால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தலகாணியை எடுத்துக்கிட்டு செத்து போன்னு அந்த தேனி அடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஒண்ணு கூட அது மேல படல. அந்த தேனி பறந்து போயிட்டு இவர் ஒரு மைக்ரோவேவ் அவனை கழட்டினார்ல, அந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போயிடுது. உடனே இவர் அதை லாக் பண்ணி வேக்யூம் கிளீனரை கொண்டு வந்து அந்த ஹோல்ல விட்டு உள்ள இருக்கிற தேனிய அப்படியே குப்பை தொட்டிக்குள்ள அடைக்கிறாரு. அவர் கொலகான்ல இருக்காரு. அப்படியே அந்த குப்பை தொட்டியை எடுத்து பக்கத்துல ஒரு ட்ராஃபி இருக்கு, அதை எடுத்து செத்துப்போ தேனியன்னு அடின்னு அடிக்கிறாரு. அடிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு உயிரை நம்ம கொன்னுட்டோமேனு. சோ அதுக்கு கடைசி மரியாதையை செலுத்தணுன்றதுக்காக ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. கார்டன்ல உட்காந்துக்கிட்டு அந்த தேனியோட அந்த குப்பை கவரையே மொத்தமா எரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா உண்மை என்னன்னா இவர் எரிக்கிறது வெறும் குப்பையை தான். ஏன்னா அந்த தேனி இன்னமும் அந்த வேக்யூம் கிளீனர்ல தான் இருக்கு. ஏன்னா அந்த தேனி அந்த மிஷின் வழியா அந்த குப்பை தொட்டிக்குள்ள போகிறதுக்குள்ளேயே ஒரு மிஷினை ஆஃப் பண்ணதுனால அது அந்த மிஷின்லயே மாட்டிக்குது. இப்ப அது வெளியே வருது சீனா. இது எதுவும் தெரியாத ட்ரிவர் தேனிக்கு இறுதி மரியாதையை செலுத்திட்டு வரோம்னு நினைச்சுக்கிட்டு நேரா உள்ள வந்துடுறாரு. கொஞ்சம் நிம்மதியாகிறாரு. அவரு ஸ்பாயில் பண்ண எல்லா பொருளையும் சரி பண்றாரு. அவர் உடைச்ச சில காஸ்ட்லியான பொருள் அதை சரி பண்றதுக்காக கையில கிடைக்கிற பொருளை வச்சு அழகா ரெடி பண்றாரு. ஒரிஜினல் மாதிரியே கலர் ஸ்கெட்ச் எல்லாம் அடிச்சு விடுறாரு. சோ இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அவரோட ரூமுக்கு வந்து வாய்ஸ் பாஸ்வேர்டு, அதுவும் அந்த ஓனர் அம்மாவுடைய வாய்ஸ்லயே மெமிக்ரி பண்ணி மொத்தமா அந்த வீட்டை லாக் பண்ணிட்டு தூங்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரு போன் கால் வருது அவருடைய பொண்ணு கிட்ட இருந்து. ஏய் பாப்பா, என்ன பண்ற? நான் சும்மா படுத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. அம்மா சொன்னாங்க நீங்க என்ன தூரமா கூட்டிட்டு போறீங்களாமே. அம்மாவுக்கு அது ஓகேவா? அவளுக்கு ஓகே தான். உங்க அம்மா வேலைன்னு பிஸியா இருப்பா. எனக்கும் எங்க வேலை சூப்பரா போகுது. நான் உன்னை கூட்டிட்டு போறதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதோட நான் உன்னை கூட்டிட்டு போறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸுக்கு. நானும் அதுக்கு தான்ப்பா வெயிட் பண்றேன். அதோட நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்ன உடனே ட்ரிவரும் அவரோட பொண்ணை பார்த்து நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்றாரு. அப்புறம் போன் காலை கட் பண்ணிட்டு அவரு தூங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல தான் சில திருட்டு பசங்க இந்த வீட்டுக்குள்ள வராங்க. வெளியே இருந்து யாராலையும் டோர் ஓபன் பண்ண முடியாது. ஆனா இவங்க ஒரு ஹேக்கிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அது மூலியமா பாஸ்வேர்டை கிராக் பண்ணி டோர் லாக் எல்லாம் ஓபன் பண்ணி அவங்க உள்ள வராங்க. இந்த கப் கேக் நாய் அவங்கள பார்த்துட்டு கத்துன்னு பார்த்தா ஆல்ரெடி இதுக்கு வாயிலையும் கால் வாயிலும் போய்கிட்டே இருக்கா. அந்த டயர்ட்ல படுத்துக்கிட்டு இருக்கு. உள்ள வந்த திருட்டு பசங்களும் கப் கேக் விளையாடுறதுக்காக ஒரு ரோப் பால தூக்கி போடுறாங்க. சோ இவனுங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா இந்த வீட்டுல விலை மதிப்பு இல்லாத நிறைய பொருள் இருக்கு, அது எல்லாத்தையும் ஆட்டைய போடணும் அப்படின்னு தான் வந்திருக்காங்க. சோ தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு அந்த பொருளை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க ட்ரிவருக்கும் ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. பாத்ரூமோடைய ஃபிளஷ் ஆன் பண்ண மாதிரி இவரும் அப்படியே எழுந்து வராரு. இவர் லாக் பண்ணி வச்சிருந்தாருல, தெரியாதனமா டோரை ஓபன் பண்ணா கூட அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும். ஆனா இப்ப இது அன்லாக்ல இருக்கு. நம்ம பண்ணவே இல்ல, யார் அன்லாக் பண்ணிருப்பான்னு இவருக்கு தெரியல. மெதுவா பாத்ரூம்குள்ள போயிட்டு இங்க இருந்து தான் ஃபிளஷ் சவுண்ட்
சவுண்ட் கேட்டுதுன்னு பாத்ரூமை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க அந்த தேனி இருக்கு. இவரு ஷாக்ல உறைஞ்சு போறாரு. நம்ம தான் அதை கொன்னு அதுக்கு இறுதி மரியாதையெல்லாம் செலுத்திட்டோம், எப்படி இது திரும்ப உயிரோட வந்ததுன்னு தெரியல. அப்படியே அதை நசுக்கி போட்டு தரலான்னு பார்த்தா அதுவும் எஸ்கேப் ஆகி போகுது. ஸோ இவங்களுக்குள்ள எங்க சண்டை நடக்குது. உள்ள வந்த திருடங்களும் அங்க இருக்கிற விலை மதிப்பில்லாத பொருளை பார்க்கலான்னு ட்ரை பண்றாங்க. நம்ம ஆளு ஸ்டார்டிங்ல ஒரு சிலையை உடைச்சிட்டு ஒட்டி வச்சார்ல, அந்த சிலையை பாக்குறாங்க. என்ன பார்க்க வித்தியாசமா இருக்குன்னு புரியல. அப்புறம் ஒரு பெரிய பெயிண்டிங், அது கிழிஞ்சு தொங்குது. டொமேட்டோ சாஸ் வாசனை வேற அடிக்குது அதுல. அப்புறம் சீலிங்ல தொங்குற காஸ்ட்லியான பொருள், அதை போய் பார்த்தா சிடி தொங்குது, டேப்பு தொங்குது. என்னடா அது இப்படி இருக்குன்னு வந்த திருடங்களுக்கே புரியல. இங்க ட்ரிவரும் அந்த தேனி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த தேனியும் அப்படியே வெளியே போகுது. இவரும் கையில அடைப்பெடுக்கிற குச்சி எடுத்துக்கிட்டு, ஏய் நீ வெளியே தான் இருக்கான்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா வந்துருன்னு வராரு. இந்த சவுண்டை கேட்டுட்டு திருடங்க நம்மளதான் பிடிக்க வரான் போலன்னு எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா ட்ரிவர் வந்து தேனி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, ஒழுங்கா வெளியே வந்துரு, இல்லன்னா அவ்வளவுதான். எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற திருடங்களுக்கும் பக்கு பக்குன்னு நம்மள சொல்றானோன்னு ட்ரிவரும் தேனி அந்த பியானோ கிட்ட இருக்குன்னு போய் அடிக்க ட்ரை பண்றாரு. அப்ப அந்த விர்ச்சுவல் பிளேயர் ஆன் ஆகி தன்னாலேயே பியானோல மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்குது. இங்க இருக்கிற யாருக்கும் புரியல என்ன இவன் பியானோவை வாசிக்கிறான்னு. ட்ரிவர் அங்க தேனி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க அப்படியே நைஸா போயிட்டு லைப்ரரியில ஒளிஞ்சுக்கிறாங்க. ட்ரிவரும் ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு, உன்னை கெஞ்சி கேட்கிறேன் இங்க இருந்து போயிடுன்னு சோகமா அவரோட ரூமுக்கு போயிட்டு திரும்ப எல்லாத்தையும் லாக் பண்ணிடுறாரு. சோ ட்ரிவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த தேனி தான் அன்லாக் பண்ணிருக்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா உண்மையிலே உள்ள திருடங்க வந்திருக்காங்க, அது அவருக்கு தெரியல. இதெல்லாம் தாண்டி அந்த திருடங்க லைப்ரரிக்குள்ள இருக்காங்க. ஆனா இப்ப ட்ரிவர் மொத்தமா லாக் பண்ணதுனால திருடங்க அந்த லைப்ரரிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. அந்த டோரை இவங்க ஓபன் பண்ணாங்கன்னா அலாரம் அடிச்சிரும், போலீஸ் வந்துரும். சோ அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த அலாரம் சிஸ்டத்தை மொத்தமா ஆஃப் பண்ணணும்னா வெளியே இருந்து இவங்க ஹேக் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் முடியும். இங்க இருந்து எதுவும் பண்ண முடியாது. நைட்டு ஃபுல்லா திருடங்க அங்கேயே இருக்காங்க. அடுத்த நாள் ஆகி ஒரு அன்லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க மெதுவா வெளியே வர ட்ரை பண்றாங்க. ஆனா அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. திருடங்க திரும்பவும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ட்ரிவரும் வெளியே வந்து யாருன்னு பார்த்தா அது போலீஸ் தான். சரி கொஞ்சம் பக்கத்துல ஒரு மர்மமான கார் நின்னுகிட்டு இருந்தது. அங்க இருந்து 3 திருடங்க உங்க வீட்டு சைடு போன மாதிரி நாங்க ட்ராக் பண்ணி வந்திருக்கோம், யாரையாவது நீங்க பாத்தீங்களான்னு கேட்கும் பொழுது இவரும் பார்க்கலன்னு சொல்றாரு. அப்பதான் லைப்ரரிக்குள்ள இருந்த திருடங்க டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. இத போலீஸும் ட்ரிவரும் பாக்குறாங்க, ஷாக் ஆகுறாங்க. அப்படியே அவனுங்களை லாக் பண்ணி நிறைய ஜீப் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது. இங்க ட்ரிவர் கிட்ட கேள்விகளை கேக்குறாங்க. சார் இந்த 3 பேரையும் நீங்க முன்னாடியே பாத்திருக்கீங்களா? இல்ல மேடம், நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல அவங்கள. 8 மணி நேரமா இதே வீட்டுல தான் அவங்க இருக்காங்க, பார்க்கவே இல்லையா நீங்க? உண்மையா நான் பார்க்கவே இல்லைன்னு எது கேட்டாலும் இல்ல இல்லன்னே சொல்றாரு. சார் கடுப்புல அந்த ஆபீசர் அம்மாவும் அங்க இருந்து போயிடுது. இவரும் டோரை க்ளோஸ் பண்ணி உள்ள திருடங்க வந்தாங்களே அவங்களோட பூட்ஸ் காரெல்லாம் இருக்கு, அத சில கெமிக்கல் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க அந்த தேனி சுதந்திரமா பறந்துகிட்டு இருக்கு, கடுப்புல இருக்காரு. அப்பதான் அந்த ட்ரிவரும் கையில வச்சிருக்கிற அந்த ஸ்ப்ரேவை திருப்பி பார்க்கும் பொழுது அனிமல்ஸ் கிட்ட இருந்து இதை கொஞ்சம் தள்ளியே வைங்கன்னு போட்டிருக்கு. அப்படின்னா அந்த ஸ்ப்ரேவை வச்சு அடிச்சா அனிமல் காலி ஆயிடும். சோ இதே மாதிரி நிறைய ஸ்ப்ரேவை எடுத்து அதை வச்சு ஒரு டிவைஸையே அவரு செய்ய ஆரம்பிக்கிறாரு. ட்ரிவருடைய பிளான் என்னன்னா ஒரு கபோர்டுக்குள்ள பீனட் பட்டர் தடவுன பிரெட்டை வச்சுட்டு அதை அந்த தேனி முய்க்க வரும் பொழுது டக்குன்னு அந்த கபோர்டை க்ளோஸ் பண்ணி இவரு செஞ்சு வச்சிருக்கிற டிவைஸ், அதாவது ஒரு 4-5 ஸ்ப்ரேவை ஒரே அழுத்துல மொத்தமா ரிலீஸ் பண்ற மாதிரி, அப்படி ரிலீஸ் ஆகிற கேஸ் எல்லாம் ஒரு டியூப் வழியா கொண்டு வந்து அந்த கபோர்டுக்குள்ள அனுப்புற மாதிரி செட் பண்றாரு. சோ எல்லாமே பிளான் பண்ண மாதிரி நடக்குது. பீனட் பட்டரை பிரெட்ல தடவி கபோர்ட்ல வச்சுட்டு அந்த கத்தியை ஒரு இடத்துல வைக்கிறாரு. போன தடவை அந்த கப் கேக் வந்து சாப்பிட ட்ரை பண்ணி அலர்ஜி ஆயிடுச்சுல, இந்த தடவை அது நடக்காதுன்னு அதை அழகா க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. அப்புறம் அந்த தேனி வரும்னு ஓரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கேப்ல அந்த கப் கேக் இருக்குல்ல, அது அந்த கபோர்டுக்கு கீழே போயிடுது. இதை ட்ரிவர் பார்க்கவே இல்லை. இந்த தேனி அழகா மெதுவா போயிட்டு அந்த பிரெட் மேல உட்காருது. உடனே இவரு கபோர்டை க்ளோஸ் பண்றாரு. சோ கபோர்டுக்குள்ள என்ன இருக்கு? கப் கேக்கும் அந்த தேனியும் இருக்கு. ஆனா இவரு தேனி மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சு அவரோட டிவைஸை எடுத்து ஆன் பண்ணி அந்த ஸ்ப்ரே எல்லாத்தையுமே கபோர்டுக்குள்ள அனுப்புறாரு. மொத்த ஸ்ப்ரேவும் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மெதுவா கபோர்டை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த தேனி மல்லாக்கா படுத்துக்கிட்டு இருக்கு, காலி. அது எப்படியும் நம்ம சாதிச்சிட்டோம்னு அப்படியே கபோர்டுக்கு கீழே பார்த்தா அந்த கப் கேக்கு உடம்புல எந்த அசைவும் இல்லாம படுத்துக்கிட்டு இருக்கு. ஐயோ நம்ம 2 கொலை பண்ணிட்டோமான்னு கப் கேக்கை எழுப்ப ட்ரை பண்றாரு, அது எழுந்துக்கவே மாட்டேங்குது. இந்த நேரம் பார்த்தா ஹவுஸ் ஓனர் லேடி வேற வீடியோ கால் பண்றாங்க. அதை அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு ட்ரிவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அட்டன் பண்ணலனா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்னு அட்டனும் பண்ணிடுறாரு. அவங்க கேட்கற ஒரே கேள்வி, போலீஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு கால் வந்தது, வீட்டுக்குள்ள திருடங்க வந்தாங்களாமே. ஆமாமா வந்தாங்க, என்ன பார்த்து பயந்து ஓடி போயிட்டானுங்க. ஆனா நான் அப்படி கேள்விப்படலையே, 8 மணி நேரம் அவனுங்க வீட்டுக்குள்ள இருந்தாங்களாமே. எதையாவது எடுத்தாங்களா? இல்ல எதையும் எடுக்கல, நான் தான் அவனுங்களை லாக் பண்ணி வச்சிருந்தேன் போலீஸ் வர வரைக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், கப் கேக்கங்க, நான் கப் கேக்க பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ட்ரிவரும் திரும்பி பார்க்கறாரு. அது உடம்புல அசைவில்லாம படுத்துக்கிட்டு இருக்கு, அது வந்து தூங்கிக்கிட்டு இருக்கு. சரி பரவாயில்ல, அதை எழுப்பி என்கிட்ட காட்டுன்னு கேட்க, இல்ல அது வந்து கார்டனுக்கு ஓடி போயிடுச்சு. என்ன இப்பதான் தூங்குச்சுன்னு சொன்ன, அது வந்து தூங்கிக்கிட்டு இருந்தது, இப்ப கார்டன்ல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க நான் கூட்டிட்டு வரேன்னு அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு வேகமா ஓடி போய் கப் கேக்கை எழுப்ப ட்ரை பண்றாரு. காதுல கத்துன்னு கத்துறாரு, ஆனா அது எழுந்துக்கவே மாட்டேங்குது. அப்பதான் ட்ரிவர் ஒரு பிளான் அப் பண்ணி அந்த கப் கேக்க மடியில உட்கார வச்சுக்கிட்டு வீடியோ கால் ஆன் பண்ணி, பாருங்க அது என் மடியில எவ்வளவு அழகா படுத்துக்கிட்டு இருக்கு, ஹே கப் கேக் என்ன பண்ற அப்படின்னு ஹவுஸ் ஓனர் அம்மா பேச, இவரும் கப் கேக்குடைய
தலையை பிடிச்சுக்கிட்டு அது தலையை ஆட்டுற மாதிரி சீனை காமிச்சு வெளியே எதையோ பார்த்து ஓடுற மாதிரி தொப்புன்னு கீழே போட்டுறாரு. ஏங்க அது பூனையை பார்த்துட்டு அதை திறத்துக்கிட்டு ஓடி போயிடுச்சுங்க, வேற லெவல்ல ஓடுது தெரியுமா அப்படின்னு சீன் போடுறாரு. ஆனா உண்மையிலேயே கப் கேக் தொம்முன்னு கீழே விழுந்து மயக்கத்துல இருக்கு. சரி ஓகே நான் அப்புறம் கால் பண்றேன்னு காலை கட் பண்ணிடுறாரு. இங்க ஹவுஸ் ஓனர் அம்மாவுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் டவுட் வருது ட்ரிவர் மேல. சோ ட்ரிவரும் வேகமா கப் கேக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு அப்படியே தூக்கிக்கிட்டு கார் கிட்ட போறாரு. அங்க இருக்கிற ஒரு காஸ்ட்லியான கார் எடுத்துக்கிட்டு போகலான்னு ட்ரை பண்ணும்போது தான் மொபைல் போனை அவருடைய கோட் பேக்கெட்லயே விட்டுட்டு வந்துட்டாரு. அதை எடுக்கலான்னு திரும்ப உள்ள வராரு. இந்த கேப்ல மயங்கி இருந்த தேனி அப்படியே எழுந்துக்க ஆரம்பிக்குது. அங்க இருந்து பறக்க ட்ரை பண்ணுது. பாவம் அதாலேயே முடியல. கொஞ்சம் தூரம் பறந்து வந்து அப்படியே தொம்முன்னு கீழே விழுந்துருது. எங்கன்னா ட்ரிவருடைய கோட்டுக்குள்ள விழுந்துருது. அது தெரியாம வந்த ட்ரிவர் போனை எடுக்கிறேன்னு கோட்டோட எடுத்துட்டு போறாரு, கூடவே அந்த தேனியையும். இந்த ட்ரிவர் தனியா போனாலே அந்த காஸ்ட்லியான காருக்கு என்ன ஆகும்னு தெரியல, கூடவே தேனியை வேற எடுத்துட்டு போறாரா. என்ன நடக்க போகுதோ. கராஜ்ல இருந்து கார் ஆன் பண்ணி ரிவர்ஸ்ல போறதுக்கு பதில் ஃப்ரண்ட்ல போய் காரோட முன்னாடி டேமேஜ் ஆயிடுது. சரி சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போகணும்னு அப்படியே ரிவர்ஸ்ல வந்து காரை வேகமா ஓட்டிட்டு போறாரு. அப்பதான் காருக்குள்ள அந்த தேனி இருக்கிறதையே அவர் நோட் பண்றாரு. இது எப்படி உள்ள வந்துச்சுன்னு காரை ஓட்டிக்கிட்டே அந்த தேனியை அடிச்சு சாகடிக்க ட்ரை பண்றாரு. கால்ல இருக்கிற ஷூவை கழட்டி அதாலே அடிக்கிறாரு. ஆனா அந்த தேனி எஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு. இவரால அடிக்கவே முடியல. இதனால காரை ரோட்ல ஓட்டாம பிளாட்ஃபார்ம்ல விட்டுறாரு. இதனால கார்ல இருந்து பார்ட்ஸ் எல்லாம் கலண்டு கீழே விழுது. அதை எடுத்து கார்ல சொருவிக்கிட்டு அந்த தேனியும் கரெக்டா கார்ல ஒரு இடத்துல உட்காருது. டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணிடுறாரு. சோ தேனி மாட்டிக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கப் கேக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இப்ப கப் கேக் நல்லா ஆயிடுச்சு. திரும்ப வீட்டுக்கே வந்துடுறாங்க. அழகா கப் கேக்க படுக்க வச்சுட்டு தேனியே நீ காலின்னு அதை பிடிக்கலான்னு ஒரு புனல் எடுத்துட்டு வராரு. அதை யூஸ் பண்ணி அழகா பிடிக்கலான்னு பார்த்தா உள்ள தேனியை காணும். ஏன்னா அது காருக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ்குள்ள இருக்கு. அந்த இரும்பு எடுத்துக்கிட்டு தேனியோடைய சவுண்ட் எங்கெங்க கேக்குதோ அந்த பார்ட்ஸ் எல்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அந்த காரை உடைச்சு எடுக்கிறாரு. அதுவும் அந்த புனலை அவரோட காதுல வச்சுக்கிட்டு தேனியோட சவுண்ட் எங்க இருக்குன்னு பார்த்து ரேசர் பிளேடு கொண்டு வந்து காரோட ஒரு பார்ட்டையே அறுத்து எடுத்துடுறாரு. அந்த வழியா தேனி எஸ் ஆயிடுது. இவரும் அதை அடிக்க ட்ரை பண்றாரு, முடியல. அப்புறம் தான் இவர் இந்த காரை என்ன பண்ணிருக்காரு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு ஓரமா உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாரு. அந்த தேனி அப்படியே பறந்து வந்து அவரோட காலில் உட்காருது. இவரும் இதான் டைம்னு கையில இருக்கிற கம்பி எடுத்து ஒரு போடு போடுறாரு. அது நகர்ந்து போயிடுது. அவரோட முட்டிலே அடிபட்டு வலியில துடிச்சுக்கிட்டே அவரோட ரூமுக்கும் போறாரு. தலையில கையை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான பொருள், சிலை, புக்ஸு, இப்போ பத்தாததுக்கு காரு, கப் கேக்கு எல்லாத்தையும் நம்ம டேமேஜ் பண்ணிருக்கோம். ஓனர்ஸ் வந்தாங்கன்னா நம்ம காலின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்பதான் அகைன் அந்த தேனி அவருக்கு முன்னாடி பறந்து வருது. என்னடா இந்த தேனி நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குதுன்னு தேனீக்களை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு நெட்ல தேடும் பொழுதுதான் சோலிட்டரி பீ அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி தேனீக்கள் எல்லாம் ராணி தேனி அதோட கூட்டுல இருந்து வெளியே அனுப்பிடுமா. ஸோ அந்த தேனீக்கெல்லாம் கூட்டை விட்டு வெளியே வந்து தனிமையா அதோட லைஃபை வாழுங்களாம். அந்த மாதிரி தனிமையான தேனி தான் இது. இதை பாக்குற ட்ரிவருக்கும் அந்த தேனி மேல பாவம் வந்து சரி அது இருக்கட்டும் அப்படின்னு மெதுவா நடந்து போறாரு. வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு கராஜ்ல இருந்து தேன் கூடையே அவரு கண்டுபிடிக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் அந்த தேனி அதுல வாழும்ல. சோ இப்படி ட்ரிவர் நல்லதெல்லாம் பண்ணிட்டு அந்த தேன் கூடுக்கு அடியிலேயே ஒரு டிபன் பாக்ஸ் மாதிரி ஒண்ணு வைக்கிறாரு. அதுல இருந்து ஒயர்லாம் வருது. என்னடான்னு பார்த்தா பயபுள்ள பாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அந்த தேனி மேல அவருக்கு பாவமோ பாசமோ வரல. வீடை கட்டி அதுக்குள்ள அதை போக வச்சு மொத்தமா வெடிச்சு செதற வைக்கலான்னு பிளான் பண்றாரு. சோ அதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்க பீனட் பட்டர்லாம் வைக்கிறாரு. அந்த இடத்துக்கு அந்த தேனியும் வருது. உடனே ஒரு பாம்பை ஆக்டிவேட் பண்ணி அது வெடிச்சும் செதறுது. அப்படியே மேல பறகுது அந்த கூடை. அந்த இம்பாக்ட் கராஜ்லயும் ஆகி டோர் ஓபன் ஆகி உள்ள ஆல்ரெடி டேமேஜ்ல இருக்குல்ல கார், அந்த கார் அப்படியே வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதோட ட்ரிவரும் கையில பைனாகுலர் வச்சுக்கிட்டு மேல பறந்துகிட்டு இருக்கிற அந்த தேன் கூட பாக்குறாரு. அதுக்குள்ள இருந்து அந்த தேனி அழகா உயிர் தப்பிச்சு வீட்டுக்குள்ள போகுது. இதை பார்த்து இவரு கடுப்பாகிறாரு. இந்த நேரம்னு பார்த்து கப் கேக் வெளியே வர மேல பறந்து போய் கீழே விழ போற அந்த தேன் கூடு நேரா கப் கேக் மேலேயே விழுது. நல்லவேளை கப் கேக் எதுவும் ஆகல. ஆனா அது உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரிவரும் சும்மா விடக்கூடாதுன்னு கராஜ்ல இருந்து அந்த தோட்டக்காரர் யூஸ் பண்ணார்ல ஃப்ளேம் த்ரோவர், அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் பத்த வைக்கிறாரு. இந்த நேரத்துல ஹவுஸ் ஓனரும் அவங்க ஹஸ்பண்டும் வீட்டுக்குள்ள வராங்க. இவங்களோட கார் கராஜ்ல இருந்து வெளியே வந்து அது தீப்பிடிச்சு எரியுது. வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடந்திருக்கு. உள்ள போய் பார்த்தா அந்த ட்ரிவர் வீட்டையே பத்த வச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க முன்னாடி ஒரு தேனி ஒண்ணு வேற பறந்து போகுது. இப்படி ஹவுஸ் ஓனர்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதை பார்த்த ட்ரிவரும் ஆமா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கூலா கேக்குறாரு. ஹவுஸ் ஓனர்ஸ் இவர் மேல கேஸ் கொடுக்குறாங்க. அதை தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம். ட்ரிவரும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. ஆனா என்ன சொன்னாலும் தப்பு இவரு மேலதான். அதனால கோர்ட்ல இவருக்கு 3 வருஷம் ஜெயில இருக்கணும்னு தண்டனையை கொடுத்துறாங்க. இதனால ட்ரிவருடைய பொண்ணும் ஒய்ஃபும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர்ஸுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி இழந்த எல்லா பொருளுக்கும் அவங்க காசை வாங்கிப்பாங்க. ஆனா பாவம் இந்த ட்ரிவர் சோகமா ஜெயில அவரோட லைஃபை ஓடிக்கிட்டு இருக்காரு. சாப்பாடும் போடுறாங்க. அது பார்க்கவே ரொம்ப கன்றாவியா இருக்கு. அதை எப்பரா சாப்பிட போறோம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி சில கைதிகள்லாம் இருக்காங்க. அவங்க பேசுற
அவசரத்தை இவரு கேக்குறாரு. இந்த ட்ரிவர் வந்து ஹவுஸ் சிட்டிங்ல இருக்கும் பொழுது ஒரு 3 திருடங்க வந்து திருடுவாங்கல்ல, அந்த திருடங்கள்ல ஒருத்தர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஒரு வீட்டுக்கு திருட போனோம். ஆக்சுவலா அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் தான் எங்களை ஹையர் பண்ணி திருடவே சொன்னான். வீட்டுல இருக்கிற எல்லாமே ஃபேக்கா. சோ எங்களை வச்சு திருடிட்டா இவன் இன்சூரன்ஸ்ல ஃப்ராட் வேலை பண்ணி கிளைம் பண்ணிக்கலான்றதுக்காக இந்த வேலையை பண்ணா. ஆனா நாங்க போலீஸ்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு. இத ட்ரிவரும் கேக்குறாரு. அப்படின்னா வீட்டுல நம்ம டேமேஜ் பண்ண விலை உயர்ந்த பொருள் அது எல்லாமே ஆல்ரெடி ஃபேக் தானான்னு இவரும் புரிஞ்சுக்கிறாரு. உடனே ட்ரிவர் போலீஸ்க்கு கால் பண்றாரு. அதுவும் எந்த போலீஸ்னா, அடிக்கடி ட்ரிவர் இருக்கும் பொழுது காலிங் பெல் அடிச்சு என்னங்க ட்ரெஸ் இதுன்னு கேட்டார்ல, அந்த போலீஸுக்கு கால் பண்ணி, ஹலோ சார், நான் ட்ரிவர் பேசுறேன். அதான் நான் கூட ஹவுஸ் சிட்டிங்ல இருந்தேன். நீங்க கூட என் ட்ரெஸ் கேவலமா இருக்குன்னு சொன்னீங்களே. ஞாபகம் இருக்கு. எப்படி ஜெயிலாம் சௌகரியமா இருக்கா? எனக்கு நல்லா தான் இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னு பேசும்போதே, ட்ரிவர் எப்படி இருக்குன்னு தண்ணியை ட்ரிவர் மேலேயே ஊத்திட்டு போறாங்க. சார், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு ட்ரிவரும் நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ இதை கேட்ட போலீஸும் ஸ்ட்ரைட்டா அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் வீட்டுக்கே போயிட்டு நிறைய கேள்விகளை கேட்கறாங்க. பத்தாததுக்கு ஜெயில இருக்கிற திருடனையே கூட்டிட்டு வந்து, ஆமாங்க இவர் தான் எனக்கு காசு கொடுத்தாருன்னு சொல்ல வச்சு இவரே குற்றவாளியாகி இவரே ஜெயிலுக்கும் வந்துடுறாரு. இந்த ஆளே ஒரு ஃப்ராடு. இவனால உள்ள போன நம்ம ட்ரிவரையும் அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா ட்ரிவர் அந்த ஜெயிலை விட்டு வெளியே வராரு. அவருக்காக அவரோட ஒய்ஃபும் பொண்ணும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஓடி வந்து ட்ரிவரை ஹக் பண்ணி, நீங்க வெளியே வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றா. அதோட ட்ரிவர் செஞ்ச வேலைக்காக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி $5,000 கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு ட்ரிவர் ஒரு மக்கனா அந்த செக்கை எப்படி பிடிக்கணும் கூட தெரியல, தலைகளா பிடிச்சு வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த போலீஸ்காரர் சொல்றாரு, ஏய் தலைகளா பிடிச்சிருக்க, இப்படி திருப்பிடான்னு. அப்புறம் ட்ரிவரும் திருப்பி அழகா போஸ் கொடுக்குறாரு. அப்புறம் ட்ரிவரும் அவர் பொண்ணு கிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்துறாரு. ஜாலியா ஹாலிடேவுக்கு போறாங்க. பிரெட் எடுத்து அதுல பீனட் பட்டர் தடவிக்கிட்டு ஜாலியா உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டே சாப்பிடுறாரு. சோ லைஃப் சந்தோஷமா போகுதுன்னு பார்த்தா திரும்பவும் அந்த தேனியுடைய சவுண்டு கேக்குது. இவரு பீனட் பட்டர் தடவுன பிரெட்ல அது உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்குது. இவரும் அதை அடிக்கலான்னு பார்க்கும்பொழுதுதான் அவருக்கும் மனசு வரல, பாவம் அதுவும் ஒரு உயிர் தானேன்னு அந்த பிரெட் எடுத்து பாதியை பிச்சு, இதை நீ சாப்பிடுன்னு அதுக்கு அழகா தனியா வைக்கிறாரு. வச்சுட்டு சும்மா இருப்பாருன்னு பார்த்தா திரும்பவும் அதை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம ஜெயிலுக்குலாம் போயிருக்கோம், அதுக்கு காரணம் இந்த தேனி தானே. அது கூட அகைன் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவுதான், இவருக்கும் அந்த தேனிக்கும் இருக்கிற ஃபைட் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இதனால இன்னும் என்னன்னு தான் அவர் இழக்க போறாருன்னு தெரியல. இந்த இடத்துலயே மேன் vs பீன்ற இந்த சீரீஸ் முடியுது. சோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.